Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற நிறைய ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே வந்தோம். இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது. நமக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சப்ஹெட்டிங் பார்க்க முடியாது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் மீதி இருக்கிற எல்லா ரைட்ஸையும் முடிச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன். எஜுகேஷன் நமக்கான எஜுகேஷனுக்கு நம்ம கேட்டு வாங்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன். எத்தனை ஏஜ்னா 6லேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு கம்பல்சரியாக எஜுகேஷன் கொடுக்கணும். அந்த எஜுகேஷன் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 21A. இப்போ இருக்கிற ப்ரைவேட்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியாது. பட் ஆர்டிகல் 21Aல தெளிவாக சொல்லிட்டாங்க, 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க கம்பல்சரியாக ஃப்ரீ எஜுகேஷன் எடுத்துருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஒரு பர்சன் தப்பு பண்ணிட்டு அரெஸ்ட் ஆக போகிறாருன்னா அந்த பர்டிகுலர் டயத்தில் அவர் அரெஸ்ட் ஆக போகிற நேரத்தில் அவருக்கு என்னென்ன ப்ரொடெக்ஷன்ஸ் கிடைக்கிது. நம்ம மேலே பார்த்தோம்ல ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் டபுள் ஜியோபாடின்னு, அதே மாதிரி அரெஸ்ட் ஆகிற நேரத்தில் என்னென்ன ப்ரொடெக்ஷன் கிடைக்கிது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் அரெஸ்ட் ஆக போகிறாருன்னா இல்லை அரெஸ்ட் ஆகி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாருன்னா அந்த கேஸில் என்ன பர்பஸ்காண்டி அவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு, எந்த பர்பஸ்காண்டி போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மோட்டிவ் என்ன, எதனால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு பர்சன் அரெஸ்ட் ஆகிட்டாருன்னா உடனே ஏன் அரெஸ்ட் ஆனோங்கிற விஷயத்த சொல்லி ஆகணும். அடுத்து சப்போஸ் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அவர் உள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி போலீஸாலலாம் முடிவெடுக்க முடியாது. அவரை அவர் மேலே தப்பில்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணிக்கிறதுக்கு போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கணும். விச் மீன்ஸ் நான் என்னோட லாயரை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா கம்பல்சரியாக லாயரை ஒரு தடவை கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறதுக்கு போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கணும். இது ஒரு செகண்ட் ப்ரொடெக்ஷன். அடுத்த ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா, ஒரு பர்சன் அரெஸ்ட் ஆகி 24 மணி நேரத்துக்கு மேலே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்க முடியாது, ப்ரிசனில் ஜெயிலில் வச்சுருக்க முடியாது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த பர்சனை நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டை சரண்டர் பண்ணிடணும். விச் மீன்ஸ் நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக கூட இருக்கலாம். பட் 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சரண்டர் பண்ணி ஆகணும். அதை மீறி சரண்டர் பண்ணலைன்னா அந்த யார் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த போலீஸ் மேலே கூட ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ 24 ஹவர்ஸ் தான் இங்கே டைம் லிமிட்டு. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நியரஸ்ட் மெஜிஸ்ட்ரேட்டை 24 மணி நேரத்துக்குள்ளே சரண்டர் பண்ணணுங்கிற பாயிண்ட் யாருக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இல்லைன்னா ஏலியன் எனிமீஸ் அப்படிங்கிற 2 பர்சனுக்கு மட்டும் இந்த பர்டிகுலர் தேர்ட் பாயிண்ட் அப்ளிகபிள் கிடையாது. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஓகே, இப்போது இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த பர்சன் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அவர் இப்போதைக்கு தப்பு பண்ணலை, ஆனால் என்ன ஒரு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா அவர் சப்போஸ் இன்னும் ஒரு 3 மணி நேரத்துலையோ 4 மணி நேரத்துலையோ ஒரு பர்சனை கொலை பண்ண போகிறாருங்கிற ஒரு தகவல் வந்துருச்சுன்னா அந்த கேஸில் இந்த கரண்ட் நிமிஷத்தில் அவர் மேலே தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் யாரையும் கொலை பண்ணலை. ஆனால் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஒருத்தவர் கொலை பண்ண போகிறாருங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உறுதி ஆயிடுச்சுன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிற ஒரு ரூலுக்கு கீழே அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் இப்போ அரெஸ்ட் பண்ணலைன்னா 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இவரை கொன்றுவாருங்கிற இன்ஃபர்மேஷன் வந்ததுனால தான் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுங்கிறத எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஏலியன் எனிமீஸுங்கிறது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்மளோட எனிமி கண்ட்ரின்னு ஒன்று இருக்கும். இப்போ நமக்கு இந்தியாவுக்கு எனிமி கண்ட்ரி இண்டிபெண்டன்ஸ் டைமில் பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு கம்பெனி கூட நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு பர்சன் ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பர்சனுக்கு பேர் தான் ஏலியன் எனிமி. அந்த ஏலியன் எனிமிக்கும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் படி அரெஸ்ட் ஆகிற பர்சனுக்கும் மட்டும் இந்த 24 ஹவர்ஸ் அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் ஆகிற அக்யூஸ்டை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சரண்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் இந்த பாயிண்ட்டுக்கான மீனிங். அடுத்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை முடிவு பண்ணுறது யாருன்னா முடிவு பண்ணணுங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க.
அட்வைசரி போர்டுன்னு ஒன்று இருக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனில். அந்த அட்வைசரி போர்டு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். விச் மீன்ஸ் இந்த பர்சன் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கீழே அரெஸ்ட் ஆகுறது வந்து நியாயமானது தான் அப்படின்னு சொல்லி அட்வைசரி போர்டு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். எவ்வளோ நாளைக்கு வந்து அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கீழே அரெஸ்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணணும். 3 months வரைக்கும் தான் அரெஸ்ட் ஆகிக்கலாமா, இல்லை 5 months அரெஸ்ட் ஆகிக்கலாமா, இல்லை 2 months அரெஸ்ட் ஆகிக்கலாமாங்கிற அந்த மேக்ஸிமம் பீரியடை வந்து பார்லிமெண்ட் தான் வந்து முடிவு பண்ணணும். அடுத்து அந்த அத்தாரிட்டி யார் வந்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கீழே வந்து அவர் அரெஸ்ட் பண்ண நினைக்கிறாரோ அவர் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்து பார்லிமெண்ட் கிட்ட வந்து விஷயத்த சொல்லிடணும். ஏன்னா லேட் பண்ண வந்து அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கான ஒரு சான்சஸ் வந்து கூறிக்கிட்டே போகுது. ஏன்னா 3 hours அவர் குழப்பறாருன்னு தெரிஞ்சால் இப்போவே சொன்னால் பார்லிமெண்ட்டுக்கு முடிவெடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் இருக்குது. கடைசி 1 மணி நேரத்தில் சொன்னால் பார்லிமெண்ட்டுக்கு முடிவெடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் தான் இருக்கும். அதனால் அந்த அத்தாரிட்டி வந்து எப்போ முடிவெடுக்கிறாரோ கூடிய சீக்கிரத்தில் வந்து அதை பார்லிமெண்ட் கிட்ட வந்து சொல்லிடுறது ரொம்ப நல்லது. அடுத்த ரைட் பார்த்தீங்கன்னா ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, நம்மளையோ இல்லை நம்ம இருக்கிற சொசைட்டியவோ இல்லை நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட்டையோ யாராச்சும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கேஸில் நம்ம அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை தட்டி கேட்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் ஒரு இன்னோசன்ட் பர்சனை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லை குரூப் ஆஃப் ரவுடிஸ் வந்து நடு ரோட்டில் அடிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த கேஸில் அந்த ரவுடியை தட்டி கேட்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. நம்ம மேலே எந்த கேஸும் வராது. இதுதான் ஃபஸ்ட்டு ரைட்ஸ், ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். பட் கண்டிஷன் அந்த பர்டிகுலர் அடி வாங்குகிற பர்சன் வந்து இன்னோசென்ட்டாக இருக்கணும். அடிக்கிற பர்சன் உண்மையாகவே தப்பு பண்ணியிருந்த கேஸில் நம்ம அவங்கள தட்டி கேட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். சைல்டு லேபர் யாராச்சும் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த சைல்டு லேபர் பண்ணுற பர்சனை வந்து நம்ம தட்டி கேட்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அடுத்து ஆர்டிகல் 25 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ரிலீஜியன் எந்த ரிலீஜியன் வேணாலும் நம்ம இருந்துக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. எந்த ரிலீஜியன் வேணாலும் இருந்துக்கலாம், எந்த ரிலீஜியனோட காடை வேணாலும் கும்பிட்டுக்கலாம். பட் இது வந்து நோ வயலன்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, கான்ஸ்டியூஷனில் எந்த ரிலீஜியனை வேணாலும் நம்ம வந்து இருந்துக்கலாம், எந்த ரிலீஜனை வேணாலும் ப்ரொபகேட் பண்ணலாங்கிறது கண்டிஷன் இல்லை. என்னன்னாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ரிலீஜனுக்குள்ளே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் சில முஸ்லீம்ஸ் கோயிலுக்குள்ளே வரமாட்டாங்க. அந்த மாதிரி சில கேசஸ் இருக்குது. அதை நான் சொல்ல வரல. நான் இங்கே சொல்ல வர்றது பியூர்லி கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு தடையும் இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி அவங்க வச்சுருக்கிற அந்த ஸ்லோகன்ஸு, அந்த தமிழ் இப்போ கோயிலுக்குள்ளே போனால் கோயிலில் மந்திரம் சொல்கிறதுக்கு இருக்கட்டும், சர்ச்சுக்கு போனால் சர்ச்சில் இருக்கிற ஸ்லோகன் சொல்கிறதா இருக்கட்டும், எதுக்குமே வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்து ஆனால் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நம்ம பண்ணுற அந்த ஒரு ரிலீஜியன்னால் இல்லை நம்ம வாசிக்கிற அந்த ஸ்லோகன்னால் பப்ளிக் ஆர்டருக்கோ மொராலிட்டிக்கோ மற்றவங்களோட ஹெல்த்துக்கோ வந்து ஹார்ம் பண்ணுற மாதிரி மற்றவங்கள பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேஸில் நம்ம அதை பண்ணக்கூடாது. அதுதான் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டிங்கிறது காமன். எப்போவுமே நம்ம பண்ணுற விஷயம் பப்ளிக் ஆர்டரையோ மொராலிட்டியவோ வந்து மீறக்கூடாது. அதுதான் நம்மளோட நார்மலான பாயிண்ட். இது ஆர்டிகல் 25. அடுத்து ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 26 என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸுங்கிறது என்னென்னா, ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அப்படின்னா ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ கோயிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, கோயில் மண்டபம் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்து நடத்துகிறதுக்கும் நமக்கு ரைட்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், கோயிலுங்கிற பர்பஸ்க்காண்டி நம்ம ஒரு பில்டிங் கட்டி கோயில் ரிலீஜியஸ் பர்பஸ்க்கு விடுறது, அதுவும் பண்ணலாம். அதில் இருக்கிற அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணலாம். அந்த கோயில் சார்பாக ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ இல்லை இமூவபிள் ப்ராப்பர்ட்டியோ வாங்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். எதுக்குமே நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்னு வந்துட்டா நம்ம அதில் என்ன வேணாலும் பண்ணலாம், நமக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அடுத்த ஆர்டிகல் 27. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டுறது தான் வந்து ஆர்டிகல் 27. நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த ரிலீஜனை நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன், இதுக்காண்டி நான் டேக்ஸ் கட்டுறேன்னு சொல்லி தாராளமாக பண்ணலாம். இதுக்கு வந்து கம்பல்ஷனும் கிடையாது. ஏன்னா நம்ம வாலண்டியராக பண்ணுறோம். அதனால வந்து எந்த ஒரு கம்பல்ஷனுமே கிடையாது, தாராளமாக பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்டிகல் 27. நெக்ஸ்ட்டு freedom as to attendance at religious institutions or religious worship in educational institution. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இப்போது சில ஸ்கூல்ஸு சில காலேஜஸில் வந்து பர்டிகுலராக இந்த ரிலீஜியனுக்கான ஒரு ஸ்லோகன் பாடுவாங்க ப்ரேயரில். அந்த மாதிரி இருக்கிற ஸ்லோகன்ஸை வந்து பாடுறது பாடாமல் இருக்கிறது வந்து நம்மளோட விருப்பம் தானே தவிர கம்பல்ஷன் கிடையாது. ஒரு ரிலீஜியஸ் செரிமனி அட்டென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரிலீஜியஸ்க்கான ஸ்லோகனை பாடுறதா இருக்கட்டும், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் அவங்க யாருமே கம்பல் பண்ணக்கூடாது. கம்பல் பண்ணால் நம்ம அவங்களுக்கு எகென்ஸ்டாக கேஸ் பண்ணலாம்.
விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா எல்லாரும் பண்ணுவாங்க, நீ பண்ணணும்னா பண்ணிக்கோங்கிற அளவுக்கு தான் அவங்க சொல்லணுமே தவிர நீயும் கம்பல்சரியாக பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டையோ இல்லை ஒரு டீச்சரையோ வந்து கம்பல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட் என்ன தெரியுமா? இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில், இப்போ நம்ம எல்லோரும் தமிழ்நாடு பீப்புள் கேரளாவுக்கு போகிறோம். கேரளாவுக்கு போன உடனே கேரளா பீப்புள் எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் வாழணுங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே கேரளாவில் இருக்கலாம். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், வேறு ஸ்டேட்டுக்கு நம்ம ரிசைட் ஆனாலும் நம்மளோட ஓன் கல்ச்சரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு 100% ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது ஆர்டிகல் நம்பர் 29. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 30 என்னதுன்னா மைனர் பீப்புளுக்கும் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ஓன் பண்ணி அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. மைனர்னால் யார்? லெஸ் தேன் 18, 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கும் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் ரன் பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அடுத்து ஆர்டிகல் 32 என்னென்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லி நம்ம இவ்வளோ இது நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஈக்குவாலிட்டின்னு பார்த்தோம், ஃப்ரீடம்னு பார்த்தோம், ரிலீஜியன் பார்த்தோம், எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம், நிறையா பார்த்தோம். அந்த ரைட்ஸ் ஏதாச்சும் வயலேட் ஆகுதுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம கேஸ் போடுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. நீ யாராச்சும் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கு போய் கோர்ட்டுக்கு போகிறதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா கேட்க வேண்டாம். நான் வந்து என் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிடுச்சு, நான் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி தாராளமாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். அடுத்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், போலீஸ் ஃபோர்ஸஸ், இந்த 3 ஃபோர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னால் அந்த சோல்ஜர், நேவி, ஏர்ஃபோர்ஸ். பேராமிலிட்ரினா அந்த அங்கே இருக்கிற கன் வச்சுருக்கிறவங்க, கிரெனேடர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற ஃபோர்ஸஸ். அப்புறம் போலீஸ் ஃபோர்ஸஸ். இந்த ஃபோர்ஸுக்கெலாம் மட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து 100% ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா ஒரு பர்சன் வந்து பயங்கரமாக தப்பு பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நீங்கள் மீறுறீங்க, இன்னொருத்தவனை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொல்லி ஒருத்தன் போலீஸ் போஸ்ட்டை கேட்டானா அதை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த 3 ஃபோர்ஸஸ் வந்து ஒரு விஷயத்தை தட்டி கேட்கறதுக்காண்டியே உருவாக்கப்பட்ட ஃபோர்ஸு. அந்த கேஸில் நம்ம வந்து யாராச்சும் ஒருத்தவங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் அதர் ரைட்ஸ். நம்ம பார்த்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு வந்தோம். மீதி இருக்கிற எல்லா ஆர்டிகல்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துட்டு இந்த லெசனோட லாஸ்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.